الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على حبيبه محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم حاميم والكتاب المبين إنا أنزلناه في ليلة مباركة إنا كنا منذرين صدق الله العلي العظيم وقال نبينا صلى الله عليه وسلم رجب شهر الله وشعبان شهري ورمضان شهر أمتي أو كما قال عليه الصلاة والسلام اللهم صل على سيدنا مولانا محمد وطب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم اللهم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي ربي زدني علما مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم புகழும் புகழ்ச்சியும் சர்வ படைப்பினங்களையும் படைத்து அதை பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாமல் அல்லாஹ் தஆலாவுக்கு என்றென்றும் நிலவட்டுமாக. சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் சையீதுல் முர்சலீன் ஹாத்தமுன் நபியி முஹம்மது முஸ்தபா அஹமது முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தினர்கள் சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபஉ தாபிஈன்கள் ஷுஹதாக்கள் நாதாக்கள் நல்லோர்கள் ஷேக்மார்கள் அவுலியாக்கள் குறிப்பாக நம் அனைவர்களின் மீதும் இறைவனின் அருள் என்றென்றும் நீங்கா நிலவட்டுமாக. அன்பானவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புனிதமிக்க அல்லாஹ்வினுடைய இந்த ரஜபு மாதத்தின் புனிதமான ஜும்ஆவுடைய நாளில் அல்லாஹ் தஆலா வழங்கக்கூடிய எல்லா விதமான அருள்களையும் பெறக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. புனித இல்லமாம் கஅபா ஷரீஃபை தவாஃப் செய்யக்கூடிய ஹஜ்ஜு உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தையும் திருநபியின் ரௌலாவை தரிசித்து ஆனந்த பரவசம் அடையக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் தஆலா நம்மவர்கள் நம் குடும்பத்தினர்கள் நம் சந்ததியினர்கள் அனைவருக்கும் திரும்ப திரும்ப தந்தருள் புரிவானாக. அன்பானவர்களே, நாம் ஒரு உன்னதமான அல்லாஹ்வினுடைய மாதத்தின் கடைசி ஜும்ஆவில் இருந்து கொண்டிருக்கின்றோம். ரஜபு மாதத்தை பற்றி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, ரஜபு ஷஹருல்லாஹ், ரஜபு மாதம் புனிதமான அல்லாஹ்வினுடைய மாதமாகும். ஷாபானு ஷஹ்ரி, ஷாபான் மாதம் என்னுடைய மாதம் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். ரமலானு ஷஹ்ரு உம்மத்தி, ரமலான் மாதம் இந்த உம்மத்தினர்களுடைய மாதம் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அன்பானவர்களே, அதன் அடிப்படையில் பார்த்தோம் என்றால் அல்லாஹ்வினுடைய இந்த ரஜபு மாதம் முடிவடைய இருந்து கொண்டிருக்கிறது. இன்று பிறை 26, இன்று இரவு 27. இன்னும் ஓரிரு தினங்களில் ஷாபான் மாதம் வர இருக்கின்றது. புனிதமான இந்த ஷாபான் மாதம் ரமலானை ஒட்டி இருப்பதினால் ரமலானினுடைய பரக்கத்துக்களும் மக்ஃபிரத்துக்களும் ரஹ்மத்துக்களும் இந்த மாதத்திலும் பிரதிபலிக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. ரமலானோடு சேர்ந்திருப்பதினாலோ நபியவர்களுக்கு பிரியமான மாதம் என்பதினாலோ அல்லாஹ் தஆலா இந்த மாதத்தை மிக சிறப்புக்குரிய மாதமாக ஆக்கியிருக்கின்றான். இந்த மாதம் இருக்கிறதே, வரக்கூடிய ஷாபான் மாதம், அந்த மாதம் அல்லாஹுக்கு பிடித்தமான மாதங்களில் ஒரு மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹுவை இபாதத்து செய்யக்கூடிய நன்மக்கள், இறைவனை வணங்க வேண்டும் என்ற ஆவல் கொள்ளக்கூடிய நன்மக்கள், நோன்பு வைக்கும் ஆசையுடையவர்கள், குர்ஆன் ஓதும் ஆசையுடையவர்கள், இபாதத்தில் உள்ளத்தில் ஒரு ஈர்ப்பு உடையவர்கள் இந்த ஷாபான் மாதத்திலிருந்து வணக்க வழிபாடுகளை செய்ய ஆரம்பித்து விடுவார்கள்.
ரஜபில் சிறிதளவு செய்தாலும் ஷாபான் மாதம் ஆரம்பித்தவுடன் அவர்களுடைய வணக்க வழிபாடுகள் அதிகமாகிவிடும். சொல்லப்படுகிறது, ஹஜ்ரத் சையதுனா அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், சஹாபாக்களுடைய ஷாபானுடைய மாதம் எப்படி இருந்தது என்று. சஹாபாக்கள் நபியவர்களுடைய தோழர்கள் ஷாபான் பிறை பார்க்கப்பட்டவுடன் குர்ஆனுடைய திலாவத்தை அதிகப்படுத்தி கொள்வார்கள். மிகவும் ஆர்வமாக குர்ஆனை அதிகமாக ஓத ஆரம்பித்து விடுவார்கள். செல்வந்தர்கள் தங்களுடைய செல்வத்தை கணக்கிட்டு ஜகாத்தினுடைய பொருட்களை எடுத்து வைத்து அந்த ஜகாத்துடைய பொருளை ஷாபானுடைய மாதத்திலேயே ஏழை எளியோர்களை சந்தித்து, முடியாதவர்கள் இயலாதவர்களை சந்தித்து கொடுக்க ஆரம்பித்து விடுவார்கள். நாம் கொடுக்கும் இந்த செல்வத்தை கொண்டு அவர்கள் ரமலானில் நோன்புக்கான தயாரிப்பு செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, நம் கொடுக்கும் இந்த பணத்தை கொண்டு அவர்கள் ரமலானில் நோன்பு வைக்க வேண்டும், உணவு ஏற்பாடு செய்ய வேண்டும், அதனுடைய நன்மை நமக்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக சஹாபாக்கில் செல்வந்தர்கள் ஷாபான் மாதத்திலேயே ஜக்காத்தை கணக்கிட்டு அந்த ஜக்காத்து பொருளை, செல்வத்தை ஏழை எளியோர்களுக்கு கொடுப்பதற்கு தயாராகி விடுவார்கள். ஆட்சியாளர்கள் ஷாபான் மாதத்தில் கைதிகளை அவர்களுடைய அந்த தீர்ப்பு என்னவென்று சரியாக கவனித்து அவர்களுக்கு தீர்ப்பு கொடுக்க ஆரம்பித்து விடுவார்கள். விசாரணை செய்து தீர்ப்பு கொடுக்க ஆரம்பித்து விடுவார்கள். யார் யாரையெல்லாம் மன்னிக்க வேண்டும், யார் யார்களுக்கெல்லாம் தண்டனை கொடுக்க வேண்டும் என்பது சரியான முறையில் ஆய்வு செய்து வழக்கு எடுத்து இந்த ஷாபான் மாதத்தில் அந்த விஷயத்தை முடித்து விடுவார்கள். தண்டனை கொடுக்கப்பட வேண்டியவர்களுக்கு தண்டனையும், மன்னிக்கப்பட வேண்டியவர்கள், விடுதலை செய்யப்பட வேண்டியவர்களை விடுதலையும் இந்த ஷாபான் மாதத்தில் செய்து விடுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. அன்பானவர்களே, வியாபாரிகள் ஷாபான் மாதம் பிறை பார்த்தவுடன் யாருக்கெல்லாம் நாம் இந்த ஒரு வருடத்தினுடைய கடன் கொடுக்க வேண்டும் என்பதை கணக்கிட்டு கடன் கொடுக்க ஆரம்பித்து விடுவார்கள். யாரெல்லாம் அவர்களுக்கு கடன் கொடுக்க வேண்டுமோ அந்த கடனை வசூலிக்கவும் ஆரம்பித்து விடுவார்கள். ஏனென்றால் வியாபாரம் என்பது ரமலானுக்கு முன்பாகவே அதனுடைய கொடுக்கல் வாங்கல் என்பது முடிந்துவிட வேண்டும். ரமலானில் இபாதத்திற்காக, நோன்பு வைப்பதற்காக, இரவு நேர தொழுகைக்காக, நல்ல காரியங்களில் நாம் நேரத்தை செலவழிக்க வேண்டும். ரமலான் மாதம் வியாபாரத்திற்கான மாதம் அல்ல, அல்லாஹ்விடத்தில் நாம் நன்மையை சம்பாதிக்கக்கூடிய மாதம், செல்வத்தை சம்பாதிக்கக்கூடிய மாதம் அல்ல, அது நன்மை சம்பாதிக்கக்கூடிய மாதம் என்று வியாபாரிகள் தங்களுடைய அந்த ஷாபானுடைய மாதத்தில் கொடுக்கல் வாங்கலை சரி செய்து கொள்வார்கள். அன்பானவர்களே, அதே போன்று நாமும் ஷாபான் மாதம் வரம் இருக்கிறது. இந்த மாதத்தை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த ஷாபான் என்ற வார்த்தைக்கு கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜெயிலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் விளக்கம் சொல்லும் பொழுது ஒரு விளக்கம் சொல்வார்கள். ஷாபான் என்ற அந்த வார்த்தைக்கு பொதுவாக ஷாபான் என்ற அந்த வார்த்தைக்கு ஒவ்வொரு எழுத்துக்கும் அவர்கள் தனித்தனியான விளக்கம் சொல்கின்றார்கள். ஷீன், ஷாபானில் ஷீன் என்ற வார்த்தைக்கு ஷரஃப், கண்ணியம் என்ற பொருள். இரண்டாவதாக ஐன், ஷாபானில் ஐன் என்ற வார்த்தைக்கு உலுவ், புலந்தி, உயர்வு என்று பொருள். மூன்றாவதாக பா, அந்த பா என்ற வார்த்தைக்கு பிர், நலவு என்று பொருள். அதே போன்று சொல்கின்றார்கள் அலிஃப், உல்ஃபத், பிரியம், முஹப்பத் என்று பொருள். நூனுக்கு நூர், அல்லாஹ்வினுடைய வெளிச்சம் என்று பொருள். இந்த 4-5 எழுத்துக்களினுடைய அதனுடைய எல்லா விதமான விஷயங்களையும் அல்லாஹ் தஆலா இந்த ஷாபான் மாதத்தில் தருகின்றான். கண்ணியத்தை தருகின்றான். சில இரவுகள் கண்ணியமான இரவாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த இரவில் அல்லாஹ் தஆலா உயர்வை தருகின்றான். அடியார்களுடைய அமல்களும் இறைவனிடத்தில் உயர்த்தப்படுகின்றது. நல்ல காரியங்கள், அடியார்களுடைய விஷயங்களும் எழுதப்படுகின்றது. இந்த மாதத்தில் இறைவனுடைய உல்ஃபத், பிரியம் நமக்கு கிடைக்கின்றது. அல்லாஹ்வினுடைய வெளிச்சம் அமல் செய்வதினால்
அல்லாஹ்வினுடைய பரக்கத்து அமல் செய்வதினால் நமக்கு கிடைக்க இருக்கின்றது. அன்பானவர்களே, சொல்லப்படுகிறது இந்த ஷாபான் மாதத்தை கண்ணியம் செய்வது நமக்கு சிறந்த விஷயம். அன்பான ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவங்க சொன்னாங்க, 4 இரவுகளை அல்லாஹு தஆலா நலவினுடைய வாசல்களை திறந்து விடுகின்றான். நலவினுடைய வாசல்கள், பரக்கத்தினுடைய வாசல்கள் திறக்கப்படுகின்றது. அந்த 4 இரவில் முதலாவதாக பக்ரஈத்துடைய இரவு. பக்ரஈத் என்று சொன்னால் நாம் குர்பானி கொடுக்கக்கூடிய அந்த பெருநாளினுடைய இரவு. அந்த இரவில் அல்லாஹு தஆலா பரக்கத்தினுடைய ரஹ்மத்தினுடைய வாயிலை திறந்து விடுகின்றான். இரண்டாவதாக சொல்கின்றார்கள் ஈதுல் ஃபித்ருடைய இரவு. ஈதுல் ஃபித்ருடைய இரவில் அல்லாஹு தஆலா நோன்பு பெருநாளினுடைய இரவில் அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தினுடைய வாயில்கள் திறக்கப்படுகின்றது. மூன்றாவதாக சொன்னார்கள் ஷாபானினுடைய நிஸ்ஃபு ஷாபான் என்று சொல்லக்கூடிய 15வது இரவு, பராஅத்துடைய இரவு. இந்த இரவிலும் நலவினுடைய வாயில்கள், பரக்கத்தினுடைய வாயில்கள் திறக்கப்படுகின்றது. அடுத்ததாக சொன்னார்கள் அரஃபாவினுடைய இரவு. பிறை 9வது நாள் அரஃபாவினுடைய அந்த இரவு இருக்கின்றது. 8க்கும் 9க்கும் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த இரவு, அதுவும் அல்லாஹ்விடத்திலிருந்து நலவினுடைய வாயில்கள் திறக்கப்படக்கூடிய, பரக்கத்தினுடைய ரஹ்மத்தினுடைய மக்ஃபிரத்தினுடைய வாயில்கள் திறக்கப்படக்கூடிய இரவாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்படி சிறப்பு மிக்க இரவை பெற்ற ஒரு மாதம் நம்மை வந்தடைய இருக்கின்றது சில நாட்களில். அன்பானவர்களே, இந்த மாதத்தை நாம் இபாதத்துக்களில் கழிக்க வேண்டும். நல்ல வணக்க வழிபாடுகளில் நேரத்தை நாம் கழிக்க வேண்டும். அன்பானவர்களே, சொல்லப்படுகின்றது ரஜபுடைய மாதம் விதை விதைக்கக்கூடிய மாதம். ஷாபானுடைய மாதம் அந்த விதைக்கான விவசாயத்திற்கான நீர் பாய்ச்சக்கூடிய மாதம். ரமலான் மாதம் அறுவடை செய்யக்கூடிய மாதம். நலவை நன்மையை இறைவனிடத்தில் இருந்து நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மாதம். அப்படிப்பட்ட அந்த மாதத்தில் ரமலானில் நாம் நல்லமல்கள் செய்ய வேண்டுமென்றால், நல்ல காரியங்களில் ஈடுபட வேண்டுமென்றால், நல்ல முறையில் நோன்பு நோக்க வேண்டும், இபாதத்துக்களில் நேரத்தை கழிக்க வேண்டுமென்றால் நாம் ரஜபு மாதத்திலிருந்து தயாராகி ஷாபானுடைய மாதத்தில் அமல்களை அதிகப்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் ரமலானில் இறைவனிடத்திலிருந்து மக்ஃபிரத்து, ரஹ்மத்து, அதே போன்று மன்னிப்பு, அல்லாஹ்வினுடைய மன்னிப்பை பெற்று நரக விடுதலையே ஆக்கப்பட்டு சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய அந்த மிகப்பெரிய ஒரு விஷயத்தை அல்லாஹ் தஆலா அடியார்களுக்கு கொடுக்க இருக்கின்றான். அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இந்த மாதத்தில் நபியவர்கள் அதிகமாக நோன்பு வைப்பாங்க. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் குறிப்பிடும் பொழுது, இந்த மாதத்தில் அதிகமாக நோன்பு வைப்பதற்கினுடைய காரணத்தை குறிப்பிடும் பொழுது, வஹுவ ஷஹ்ருன் யர்ஃபஉ ஃபீஹல் அமால், இந்த மாதம் அமல்கள் அல்லாஹ்விடத்தில் உயர்த்தப்படக்கூடிய மாதம். இறைவனிடத்தில் நான் செய்யக்கூடிய, ஒரு வருடம் செய்யக்கூடிய ஆரம்பத்திலிருந்து இந்த ஷாபானிலிருந்து, சென்ற ஷாபானிலிருந்து இந்த ஷாபான் வரை நாம் செய்யக்கூடிய அமல்களினுடைய அந்த விஷயம், அந்த நன்மைகள் அல்லாஹ்விடத்தில் உயர்த்தப்படுகிறது. தீமை செய்தால் தீமை இறைவனிடத்தில் உயர்த்தப்படுகிறது, நன்மை செய்தால் நன்மை அல்லாஹ்விடத்தில் உயர்த்தப்படுகிறது. அப்பொழுது நபி அவங்க சொன்னாங்க, என்னுடைய அமல் இறைவனிடத்தில் உயர்த்தப்படும் பொழுது நான் நோன்பாளியாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்று நபி அவர்கள் சொன்னார். அன்பானவர்களே, அப்ப நம்முடைய அமலும் இந்த வருடம் இறைவனிடத்தில் உயர்த்தப்பட இருக்கின்றது. நாம் செய்த சிறு பெரு அமல்கள், குறைவுடைய அமல்கள், நாம் தொழுத நோன்பு, நாம் தொழுத தொழுகை, நாம் வைத்த நோன்பு, நாம் ஓதிய குர்ஆன், நாம் செய்த திக்ரு, நாம் செய்த சதக்காக்கள், இவைகள் எல்லாம் இறைவனிடத்தில் உயர்த்தப்படுகின்றது. ஷாபானுடைய அந்த 15வது இரவில்
அந்த 15வது இரவில் இறைவனிடத்தில் அமல்கள் உயர்த்தப்படும் பொழுது நாம் நோன்பாளியாக இருந்தோம் என்றால், அல்லாஹ் தாலாவுக்கு பிடித்தமான நோன்பை வைத்திருந்தோம் என்றால் அல்லாஹ் இன்னும் நேசிக்கக்கூடியவனாக இருப்பான். இந்த அடியான் அவனுடைய அமல் உயர்த்தப்படும் பொழுது நோன்பு வைத்திருக்கிறான் என்று அல்லாஹ் சந்தோஷப்படுவான். ஆகையால் அன்பானவர்களே, நபி அவங்க சொன்னாங்க, என்னுடைய அமல்கள் இறைவனிடத்தில் உயர்த்தப்படும் பொழுது நான் நோன்பாளியாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்று நபி அவர்கள் சொன்னார். அன்பானவர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், மக்காவினுடைய ஃபத்ஹே மக்காவுடைய நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே ஒரு ஒலுவை கொண்டு ஐவேளை தொழுகையை தொழுதார்கள். ஃபத்ஹே மக்காவுடைய நேரத்தில் ஒரு தடவை ஒலு செஞ்சு அந்த ஒலுவிலேயே அதிகமான 5 வேளை தொழுகையை தொழுதிருக்கிறார்கள் என்றால் எந்த அளவுக்கு அமல் செய்திருப்பார்கள், எந்த அளவுக்கு நபியவர்கள் இபாதத்தில் நேரத்தை கழித்திருப்பார்கள் என்பதை நாம் கவனம் கொள்ள வேண்டும். ஜும்ஆவுடைய நாளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெம்பர் படியில் ஏறும் பொழுது 3 தடவை ஆமீன் கூறினார்கள். மெம்பரில் கால் வைக்கும் பொழுது 3 தடவை ஆமீன் கூறினாங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான விளக்கம், அது தனிப்பட்ட தலைப்பு. அதில் ஒன்று, ரமலானை பெற்று அதில் யார் மகஃபிரத்தை பெற்றுக்கொள்ளவில்லையோ அவர் நாசம் உண்டாகட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்ய நபியவர்கள் ஆமீன் சொன்னார்கள். ரமலானை கண்ணியப்படுத்த வேண்டும், அதில் மகஃபிரத்தை இறைவனிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும், அதனுடைய முக்கியத்துவத்தை விளங்க வேண்டும் என்பதற்காக சஹாபாக்களுக்கு நபியவர்கள் உணர்த்திய தருணம். அன்பானவர்களே, இந்த விஷயத்தில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். ரமலானை நாம் அடைந்து அதை வீணாக்கி விடக்கூடாது. அதற்கு முன்பாக ரமலானுக்கான தயாரிப்பை நாம் ஷாபானிலிருந்து செய்ய ஆரம்பித்து விட வேண்டும். ஷாபான் மாதத்தை தவிர வேற எந்த மாதமும் நபியவர்கள் முழுமையாக நோன்பு வைத்ததில்லை. சொல்லப்படுகிறது, ஷாபான் மாதம் முழுமையாக நோன்பு வைப்பார்கள், தொடர்படியான நோன்பு வைப்பார்கள். எப்படி ஒரு இராணுவம் போருக்கு செல்வதற்கு முன்பாக அந்த இராணுவ வீரர்களுக்கு பயிற்சி கொடுப்பார்கள், இந்த வகையில் போர் செய்ய வேண்டும், இப்படியெல்லாம் நாம் போரினுடைய தந்திரம் கையாள வேண்டும் என்று இராணுவ வீரர்களுக்கு பயிற்சி கொடுக்கப்படும். அதே போன்று ரமலானை நாம் அடைவதற்கு முன்பாக ஷாபான் மாதத்தில் ரமலானுக்கான பயிற்சியினுடைய மாதமாக இந்த மாதத்திலிருந்தே அதிகப்படியான நோன்புகள் வைக்க ஆரம்பித்து விட வேண்டும். இந்த மாதம் வரக்கூடிய ஷாபான் மாதம், அதிலிருந்தே நஃபிலான சுன்னத்தான நோன்புகளை வைக்க ஆரம்பித்து விட வேண்டும். அப்பொழுதுதான் இந்த பயிற்சி நமக்கு ரமலானில் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அன்பானவர்களே, அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ரமலானுக்கு பிறகு எந்த மாதத்தில் நோன்பு வைப்பது சிறந்தது என்று நபி உங்கள்கிட்ட கேட்கப்பட்டது. ஐயு சௌமி அஃலலு பஅத ரமலான், ரமலானுக்கு பிறகு எந்த மாதத்தில் நம்ம நோன்பு வைப்பது அல்லாஹுக்கு பிடித்தமானது என்று நபி அவர்களிடத்தில் கேட்கப்பட்ட பொழுது நபி அவங்க சொன்னாங்க, ஷாபானுன் லிதஅதீமி ரமலான், ஷாபான் மாதத்தில் நோன்பு வைப்பது ரமலானை கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதற்காக, ரமலானை கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஷாபான் மாதத்திலேயே நோன்பு வைப்பது சிறந்தது என்று நபி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். என்றால் நாம் வரக்கூடிய ஷாபானை இபாதத்துள்ள மாதமாக கழிக்க வேண்டும், இபாதத்துகள் செய்யக்கூடிய மாதமாக, அதிகப்படியான நோன்பு, குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் திங்கட்கிழமை வியாழக்கிழமை நபி அவர்கள் தொடர்படியாக இது போன்ற நாட்களில் நோன்பு வைத்திருக்கிறாங்க. அதே போன்று மாதத்தினுடைய 3 நாள் ஐயாமுல் பீல் என்று சொல்லக்கூடிய பிறை 13, 14, 15 இந்த நாட்களில் நபி அவர்கள் ஒவ்வொரு மாதமும் நோன்பு வைத்திருக்கிறாங்க. அப்ப இந்த இது போன்ற நாட்களிலாவது நாம் அதிகப்படியாக இந்த மாதத்தில் ஷாபான் மாதத்தில் நோன்பு வைக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை கொண்டு வர வேண்டும். அன்பானவர்களே, சொல்லப்படுகிறது, ஷாபான் பைன ரஜபு வ ஷஹ்ரு ரமலான், ஷாபான் மாதம் ரஜபுக்கும்
ரமலானுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய மாதம். யக்ஃபலுன்னாசு அன்ஹு, மக்கள் அதனுடைய கண்ணியத்தை விளங்காமல் இருந்து கொண்டிருக்கின்றார்கள், பாராமுகமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இதனுடைய மகத்துவம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பது விளங்கியிருந்தால், அதனுடைய அந்தஸ்தை விளங்கியிருந்தால் அவர்கள் நல்லமல்கள் அதிகமாக செய்வார்கள். நபி அவங்க சொன்னாங்க, யக்ஃபலுன்னாசு அன்ஹு, ஷஅபான் மாதத்தை விட்டு மக்கள் அறியாமல் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். யுர்ஃபஉ ஃபீஹில் அஅமாலு, இந்த மாதத்தில் அல்லாஹ்விடத்தில் மனிதர்களுடைய அமல்கள் உயர்த்தப்படுகின்றது. அஹப்பு அன சாயிமுன், நான் அந்த நேரத்தில் நோன்பு வைத்தவனாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்று நபி அவங்க சொன்னாங்க. அன்பானவர்களே, இந்த ஷஅபான் என்ற வார்த்தைக்கு இன்னும் சில விளக்கங்களை குறிப்பிடும் பொழுது இவ்வாறாக சொல்வார்கள். ஷீனுக்கு ஷரஃப் கண்ணி சங்கை, ஐனுக்கு இஸ்ஸத் கண்ணியம், பாவுக்கு பரக்கத், அலிஃபுக்கு அமனோ ஆமான் பாதுகாப்பு, நூனுக்கு நஜாத் வெற்றி என்று பலவிதமான விளக்கங்களை குறிப்பிடுகின்றார்கள். இந்த மாதத்தில் அந்த பெயரினுடைய தாற்பயமே நமக்கு நிறைய விஷயங்களை உணர்த்தும். அபு உமாமா பாஹிலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடக்கூடிய விஷயம், இந்த மாதத்தில் ஷஅபான் மாதத்தில் ஒரு நோன்பு வைத்தால் அல்லாஹு தஆலா அவருக்கு சொர்க்கத்தினுடைய கதவை திறந்து விடுகின்றான், நரகத்தினுடைய கதவு மூடப்படுகின்றது. யார் 10 நோன்பு வைப்பாரோ இந்த மாதத்தில், நபி அவங்க சொன்னாங்க, ஷஃபாஅத்து ஹலாலுன், என்னுடைய ஷஃபாஅத் அவருக்கு ஹலாலாகிவிட்டது, வாஜிபாகிவிட்டது என்று நபி அவர்கள் சொன்னார்கள். இந்த ஷாபான் மாதத்தில் 10 நோன்பு ஒருத்தர் வச்சுட்டாருன்னு சொன்னால் நபி அவர்களுடைய ஷஃபாஅத்து கிடைக்கும். இந்த ஷாபான் மாதம் எண்ணிலடங்காத வரலாற்று நிகழ்வுகள் கொண்ட மாதம். அதில் முதலாவதாக அல்லாஹு தஆலா நபியவர்கள் மக்காவில் இருக்கக்கூடிய காலத்திலும் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு சென்ற பிறகும் சில மாதங்கள், 17 மாதங்கள், கிட்டத்தட்ட 1.25 வருடத்திற்கு மேல் நபியவர்கள் காபத்துல்லாவை கிபிலாவாக முன்னோக்கி தொழுகாமல் நபி அவர்கள் பைத்துல் முகத்தஸை கிபிலாவாக முன்னோக்கி தொழுது கொண்டிருந்தார்கள். அதுதான் மார்க்க சட்டமாகவும் இருந்து கொண்டிருந்தது. எப்பொழுது நபி அவர்கள் மதீனாவிற்கு சென்று அங்கு தொழுகை நடத்த ஆரம்பித்தார்களோ அப்பொழுது அவர்களுக்கு ஒரு ஆவல், ஆசை, நாம் காபத்துல்லாவை முன்னோக்கி தொழுதா நல்லா இருக்குமே, காபத்துல்லாவை நாம் முன்னோக்கி தொழுதா நல்லா இருக்குமே என்று மனசில் நினச்சிக்கிட்டே இருந்தாங்க, ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க. சில சமயம் தொழுகும் போது அல்லாஹ்விடத்திலிருந்து வகி வருமா என்று எதிர்பார்த்து தலையை சிறு தூக்கிய வண்ணமாக, குனிந்த வண்ணமாக ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்க. அல்லாஹு தஆலா ஷஅபான் மாதத்தில் வகி இறக்கினான். அது நரா தகல்லுப வஜ்ஹிக ஃபிஸ்ஸமா, நபியே நாம் உங்களை பார்த்தோம், ஒவ்வொரு தடவையும் நீங்கள் வகியை எதிர்பார்த்து வானத்தை முன்னோக்குவதை, உங்கள் முகத்தை நாம் பார்த்தோம் என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு, ஃபலனுவல்லியன்னக கிப்லத்தன் தர்வாஹா, நீங்கள் விரும்பக்கூடிய அந்த கிபிலாவின் பக்கம் உங்கள் முகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அன்பானவர்களே, அல்லாஹ் இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கிறான்? நீங்கள் விரும்பக்கூடிய அந்த திசையின் பக்கம் உங்கள் முகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள், காபத்துல்லாவின் பக்கம் திருப்புங்கள் என்று அல்லாஹ் சொல்லலை. அல்லாஹ் தெரியும் நபி அவங்க எதை விரும்புகிறாங்க. நபி அவர்கள் எந்த கிபிலாவை, எதை விரும்புகிறார்கள் என்று நபி அவர்களை அறிந்தவன் அல்லாஹ் தஆலா. நீங்கள் விரும்பக்கூடிய அந்த திசையின் பக்கம் உங்கள் முகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் என்று நபி அவர்கள் தொழுது கொண்டிருக்கும் பொழுதே அல்லாஹ் வஹி இறக்கினான். கிபிலத்தைன் என்று சொல்லக்கூடிய மக்காவில் ஒரு பள்ளிவாசல் இருக்குது, மஸ்ஜிதே கிபிலத்தைன். அந்த பள்ளியில் நபி அவங்க தொழுதுகிட்டு இருந்தாங்க சஹாபாக்களோடு. தொழுது கொண்டிருக்கும் பொழுது இந்த ஆயத்து இறங்கியது. நபி அவர்கள்
பைத்துல் முகத்தஸை முன்னோக்கி தொழுது கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வினுடைய கட்டளை வந்தது. நபி அவர்கள் அப்படியே பின்னோக்கி காபத்துல்லாவை பின்னோக்கி தொழுதார்கள். அதை பார்த்த சஹாபாக்களும் நபி அவர்கள் ஏன் செய்கின்றார்கள், எதற்கு செய்கின்றார்கள் என்று கேட்கவே இல்லை. அவர்களும் பின்னோக்கி தொழுதார்கள். நபி அவர்கள் செய்த அந்த அமலை சஹாபாக்களும் செய்தார்கள். அன்பானவர்களே, கிபிலா நமக்கு மறுபடியும் காபத்துல்லாவை நமக்கு கிபிலாவாக கொடுக்கப்பட்ட அந்த மாதம் ஷாபானுடைய மாதம். அன்பானவர்களே, ஷாபானுடைய மாதத்தில் நம்ம அதிகமான நோன்பு நோற்று இபாதத்துக்களை அதிகமாக செய்து அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை பெறுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். இந்த மாதத்தில் சில நிகழ்வுகளில் சொல்லப்படுகிறது, தயம்மம் உடைய சட்டம் இறக்கப்பட்ட மாதம். நாமெல்லாம் தயமம் செய்கின்றோம். தண்ணீர் இல்லாத சமயத்தில், உடல் நோய்வாய்ப்பட்டு இருக்கும் பொழுது, தண்ணீரை தொட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது தயமம் செய்வதற்கு மார்க்க அனுமதி இருக்கின்றது. அந்த சட்டம் இறக்கப்பட்ட மாதம் ஷாபானுடைய மாதம். ஹஜரத் உம்முஹாத்துல் முஃமினீன் ஹப்ஸா ரதியல்லாஹு அன்ஹா, ஜுவைரியா ரதியல்லாஹு அன்ஹா இருவரையும் நபி அவர்கள் திருமணம் முடித்த மாதம் ஷாபானுடைய மாதம். சொல்லப்படுகிறது, ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், நபி அவர்கள் அஹப்பு ஷஹ்ரு இலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி அவர்கள் அல்லாஹ்வினுடைய ரசூலான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக பிரியப்பட்ட ஒரு மாதம் என்றால், நேசித்த மாதம் என்றால் அது ஷாபானுடைய மாதம். எந்த அளவுக்கு என்றால் சொல்வார்கள், ஐ யஸூமு ஷஅபான யஸிலுஹு பி ரமலான், நபி அவர்கள் நோன்பு வைப்பார்கள் ஷாபான் மாதத்தில் ஆரம்பத்தில் இருந்து தொடர்ந்து நோன்பு வைப்பாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னா, ரமலான் வந்துரும், ரமலானோடு சேர்த்து நோன்பு வைக்க ஆரம்பித்து விடுவார்கள். அந்த அளவுக்கு அதிகமான இபாதத்துகள், வணக்க வழிபாடுகள் செய்த ஒரு மாதம் ஷாபானுடைய மாதம். அன்பானவர்களே, இன்று இரவு மேராஜுடைய இரவு, ரஜபு பெரை 27 மேராஜுடைய இரவு. இந்த இரவில் நாம் அல்லாஹ்விடத்தில் இபாதத்து செய்வது, வணக்க வழிபாடுகள் செய்வது ஒரு நல்ல ஒரு காரியம். நாளைய தினம் நோன்பு வைப்பதும் நமக்கு ஒரு சுன்னத்தான ஒரு அமலாக இருக்கின்றது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள், மன் சாம யௌமஸ் சாபிஉ வ 20, யார் 27வது நாள் ரஜபுடைய 27வது நாள் நோன்பு வைப்பார்களோ, ரஜபுன் குத்திப லஹு சவாபுன், அவருக்கு அந்த நோன்பினுடைய நன்மை எழுதப்படுகிறது. சியாமு சித்தீன ஷஹ்ரா, 60 நோன்பு வைத்த நன்மையை அல்லாஹு தாலா ஷாபானுடைய, அதாவது மேராஜுடைய இரவில் நோன்பு வைப்பவர்களுக்கு அல்லாஹு தாலா தருகின்றான். மேராஜுடைய 27வது நாள் நோன்பு வைக்கக்கூடியவர்களுக்கு நன்மை, ஒரு நோன்புக்கு 60 நோன்பு வைத்த நன்மையை அல்லாஹு தாலா தருகின்றான். அன்பானவர்களே, அதே போன்று சொல்லப்படுகிறது, இந்த நாளில் நாம் அதிகமாக நின்று வணங்க வேண்டும். விட்ட தொழுகைக்கு அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேட வேண்டும். வரக்கூடிய காலங்களில் தொழுகையை பேணுதலாக தொழுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ஏனென்றால் நமக்கு தொழுகை ஃபர்லாக்கப்பட்ட மாதம், தொழுகை நமக்கு கடமையாக்கப்பட்ட மாதம். அன்பானவர்களே, அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் எதை பேசினோமோ, எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.